அரசியல் கட்சியில இன்னைக்கு எந்த கட்சி வந்து எல்லா இடத்துலையும் கிளை பரப்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திமுக திமுகவுக்கு சற்றும் வந்து சளைக்காத ஒரு கட்சி இருக்கு. ஒரே ஒரு கட்சி வந்து இந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனா என்ன இதுல ஒரு இது ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யானைக்கு தன் பலம் தெரியாதோ அது போல வந்து இவருக்கு பலம் தெரியாது, யானைக்குனாச்சும் பலம் தெரியாது. ஆனா அண்ணனுக்கு வந்து பலமும் தெரியும். கருத்துல அவங்க கரெக்டா நிக்கிறாங்க. எந்த கருத்துல? கூட்டணி ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இருக்காங்க. அதை ஏன் பின்வாங்கினார்? நீங்க ஒரு ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த இதை மட்டும் டெலீட் பண்ணாரா, கருத்தையும் சேர்த்து டெலீட் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த கருத்தை அவர் சொல்லக்கூடாதுங்க, திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது. ஆனா நான் என்ன கேக்குறேன், இந்த இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அப்போ இந்த மாறுதல் வேணா தேர்தல் தானே உண்டு பண்ணணும்னு கேக்குறேன். உறவுகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி தம்பி இன்னைக்கு எதை பற்றி தம்பி பேச போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இப்போ வந்து எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாற்று சக்திகளாக வளர்ந்து இருக்க நாம் தமிழர், பாரதிய ஜனதா உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த கட்சிகளோட கூட்டணி கட்சிகள், ஆளுங்கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திருமாவளவன் இன்னைக்கு வந்து லைம் லைட்டில் ரொம்ப எல்லா விஷயங்கள்லையும் வந்துகிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. சரியாக வந்துட்டு என்னன்னா, இப்போ ஒரு 4-5 நாளாகவே பார்த்தோம்னு வச்சுக்கேன், அண்ணன் திருமாவளவன் தான் இன்னைக்கு வந்து எல்லா ஃபேஸ்புக்லையும் சரி, சமூக வலைதளங்களும் சரி, செய்திகள்லையும் சரி. அதாவது இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இப்போ வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க மாநாடு வைக்கிறாங்க, அடுத்தது வந்து அவங்க ஒரு கொள்கையை சொல்லி வராங்கங்கிறது வேற. இவர் 1999 மூப்பனார் ஐயாவோட வந்து நிற்கிறாரு. மதுரையிலாம் முத வந்து அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்காக வராங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் அன்னைக்கே நான் முன்னெடுத்த கொள்கையை தான் நான் வந்து வச்சேன். அது என்ன கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அதாவது எல்லாருக்குமான அதிகாரமும் இருக்கணும், எளியவர்களுக்கும் வந்து ஜனநாயகம் இருக்கணும், அது எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற கொள்கையை அன்னைக்கே நான் வச்சு இந்த ஒரு தைரியம் மிக்க ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லி நேற்று கூட வந்து திண்டிவனம் நினைக்கிறேன், திண்டிவனம் தானே, அந்த ஊரில் வந்து பேசியிருக்கிறாங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து வீடியோ வந்து அவங்களோட எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க. இல்லை அதை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே இதாகிடுது, டெலிட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ அதையும் வந்து கவர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து சொல்கிற பற்றியா 2026க்கான ஒரு தேர்தல் கணக்காக வருமா அப்படின்னு சொல்லிடல, அதையும் நம்ம வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே கலந்தே நம்ம வந்து பேசுவோம். கண்டிப்பாக சொல்லு. இப்போ என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதில் ஒரு சின்ன ஒரு திருத்தம். நேற்று பேசின வீடியோ இல்லை அது. அந்த வீடியோ எப்போ பேசினதுன்னா 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது பேசின அந்த வீடியோ வந்து இன்னைக்கு பதிவிட்டிருக்காங்க. அதை தான் வந்து இப்படிதான் தம்பி வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதை வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் செய்தியாளர் கேட்கும்போது கருத்து வந்து பழைய கருத்து, இந்த வீடியோ வந்து நான் நேற்று பேசின வீடியோ, அதை தான் எனக்கு வந்து 2 பேர் வந்து எனக்கு வந்து அட்மினாக இருக்கிறாங்க, அதில் யார் பதிவிட்டாங்கன்னு தெரில அப்படின்றாங்க. அதை கூட நம்ம வந்து அரசியல் மாநாடு இதழில் வந்து சில பேர்ட்ட கருத்துக்கள் கேட்டு நம்ம வந்து என்ன போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் வந்து அந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை மட்டும்தான் டெலிட் பண்ணாங்களா, இல்லை அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணாங்களோட சேர்த்து கருத்தையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அது இன்னைக்கு வந்து வெளியாகி அது வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன கருத்துக்களை ஆமாங்க நீங்கள் வந்து தைரியமாக வெளியிட்டீங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து அந்த கருத்தில் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு அண்ணன் சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், அண்ணா திமுக திமுக எல்லாரையுமே இன்னைக்கு வந்து ஒரு கலங்கடிக்கிற ஒரு வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், ஏன்னா நீலாம் வந்து அப்போலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு புள்ள மாதிரி தான் நின்றுட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு அரசியல் கட்சியில் இன்னைக்கு எந்த கட்சி வந்து எல்லா இடத்துலையும் கிளை பரப்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திமுக திமுகவுக்கு சற்றும் வந்து சளைக்காத ஒரு கட்சி இருக்கு. ஒரே ஒரு கட்சி வந்து இந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் என்ன இதில் ஒரு இது ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யானைக்கு தன் பலம் தெரியாதோ அது போல வந்து இவருக்கு பலம் தெரியாது, யானைக்குனாச்சும் பலம் தெரியாது. ஆனால் அண்ணனுக்கு வந்து பலமும் தெரியும். ஆனால் என்ன செய்வார், எல்லாத்தையும் பேசிட்டு இதுக்கப்புறமும் திமுக தான் வரணும், இப்போ திமுக தான் வெல்லும் அவர் சொல்லும்போது நீ பாரு தம்பி, அண்ணா திமுகவுக்கும் மதுவிலக்கில் உடன்பாடு இருக்குது. இது போல் இங்கே தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சியுமே சொல்கிறாரு, அவங்க வந்து தாவேக்கா மேற்கொண்டு சொல்கிறாங்க, அது அண்ணா திமுக எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து மதுவிலக்கில் உடன்பாடு இருக்குன்னு. என்னோட கேள்வி எப்படி இருக்குன்னா, சரி சார், எல்லாருக்குமே உடன்பாடு இருக்குது,
ஆனா யாரு கொண்டாந்து விற்கிறது? இவங்க இல்லாம ஒருத்தவங்க கொண்டாந்து விற்கிறாங்களா? இவங்க அனுமதி இல்லாம ஒன்று வந்துருமா? எல்லாருமே விற்கிறாங்க. இப்ப அவர் வந்து அண்ணன் திருமாவளவன் நீங்க சொன்னாப்புல 99ல் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஒரு தலித்திய இயக்கமாக அமைப்பாக தொடங்கி ஒரு கட்சியாக உருவெடுத்து இன்னைக்கு வந்து நீங்க சொன்னது போல அவங்க இதுல வந்து முகாம்னு சொல்லுவாங்க. கிளை மற்ற திராவிட கட்சிகள்ல கிளை அமைப்பு இருக்க மாட்டோம், முகாம்னு அவங்க வச்சிருப்பாங்க. தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் அவங்க அதுக்கு வந்து அமைப்பை வந்து பலப்படுத்தியிருக்காங்க. கட்சியை எல்லா விதத்திலையும் ஒரு சித்தாந்த தலைவராக திருமாவளவன் வந்து இன்னைக்கு மாறி இருக்காரு. அவர் தலித் மக்களுக்காக தொடங்கியிருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நலன், சாமானிய மக்களோட நலன் எல்லாத்துக்காகவும் அவர் இன்னைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு, போராடிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட கட்சி இன்னைக்கு வளர்ந்து இருக்குது தமிழ்நாட்டில். அந்த வேலையில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவர் என்ன ஒரு இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி வந்து அதிமுக, திமுக, அதுக்கப்புறம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வச்சு வந்து மக்கள் பிரதிநிதிகளோட பலமான ஒரு கட்சியாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட பலவீனம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு கட்சி அமைப்பு இருந்தாலும் இப்போ அதிமுக ஒரு அணியை அமைக்கும், திமுக ஒரு அணியை அமைக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனியாக ஒரு அணி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அவங்க வந்து வருவாங்க. அதில் மாற்றல. இன்னைய சூழ்நிலையில் அந்த ஒரு அவங்களால ஒரு அணி அமைச்சாலும் ஒரு ஓட்டு வங்கியை வாங்கக்கூடிய அணியாக தான் இருக்குமே தவிர வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அணியாக இல்லை. அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டர்ஜிம்பாங்க, யுக்தியை கையாளுறதுல நல்ல தேர்தலில் நம்ம வந்து ஒரு கட்சி இருந்தாலும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு யுக்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் வந்து மக்கள் நலனில் அவர் மீது நமக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள், அவரோட செயல்பாடுகளில் நமக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த வெற்றியை அறுவடை செய்கிறதுல மு.க. ஸ்டாலின் வந்து சிறப்பாக தொடர்ந்து கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பிறகு தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெற்றியை வந்து அவர் வெற்றிக்கனியை தொடர்ந்து பறிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் திருமாவளவன் அவர்களும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்து இணைஞ்சு அவங்களோட வெற்றியை வந்து எல்லா இடத்துலையும் அவங்களோட மக்கள் பிரதிநிதியை உருவாக்கியிருக்காங்க. எப்படி வந்து அவங்களோட கட்சி வந்து எல்லா இடத்துலையும் விரிந்து இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களோட மக்கள் பிரதிநிதிகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், அங்கங்கே லோக்கல் பாடியில் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து நம்ம அதுக்கு தேவை. அதை உருவாக்குறதுலேயும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து நல்லா சிறப்பாக பணியாற்றி எல்லா இடத்துலையும் சட்டமன்றத்தில் அவங்க பிரதிநிதி இருக்காங்க, எல்லா மாநகராட்சியிலையும் ஒரு பிரதிநிதி இருக்காங்க, நகராட்சியில் இருக்காங்க, பேரூராட்சி இருக்காங்க. அதே போல் மக்கள் பிரதிநிதிகள் மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் இருக்காங்க, பேரூராட்சி தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், ஒரு துணை மேயர் கூட கடலூரில் அவங்களுக்காக இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து உருவாக்குனாங்கன்னா கூட்டணியோட வியூகத்தில் தான் உருவாக்குனாங்க. அவங்க தொடர்ந்து இப்போ கூட்டணியில் தான் பயணிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாங்க. இப்போ தேர்தல் நெருங்குது. இவ்வளோ நாள் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தவங்க இந்த தேர்தலில் ஒரு அங்கீகாரம் மிக்க கட்சியாக தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கான பலத்தை காமிக்கணும், அந்த கட்சியோட பலத்தை காமிக்கணும். அவங்க தனியாக நிற்க போகிறதில்ல, கூட்டணி அரசியலில் தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. அந்த வகையில் அந்த கருத்துல அவங்க கரெக்டா நிக்கிறாங்க. எந்த கருத்துல? கூட்டணி ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை ஏன் பின்வாங்கினார்? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த இதை மட்டும் டெலீட் பண்ணாரா, கருத்தையும் சேர்த்து டெலீட் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த கருத்தை அவர் சொல்லக்கூடாதுங்க, திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது. அவரு எந்த இடத்துலயும் அதையும் அவரே சொல்றாரு, அந்த 2 அட்மின் இருந்ததுனால வந்து யாரு போட்டாங்க யாரு எடுத்தாங்கன்னு தெரியல, பேசல அப்படின்ற. ஹெச் ராஜாவுக்குள்ள பிரச்சனை அவருக்கும் இருக்காங்க, நமக்கு தெரியல. அட்மின் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அவரோட அந்த வலிமையான போராட்ட குணத்துல நம்ம ஒரு தொய்வை பாக்குறோம். ஆமா, புரியுதா? இல்ல இது எங்களோட கருத்து, நாங்க சொல்றதுக்கு என்னங்கிறத சொல்லியிருக்கலாம். அவரை வந்து அதை விட்டுட்டு என்னோட அட்மின் போட்டாங்க தெரியல. நான்லாம் பார்த்தேன், ஒரு கூட்டணியில இருந்தாலும் ஒரு
தன்னோட கருத்து என்னவோ அதுல ஸ்டெடியா நிக்கிறாரோ அப்படிங்கிறதுல இருந்தோம். ஆனா வந்து அந்த இடத்துல ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ ஒரு மதுவிலக்கு மாநாடு நடத்த போறேன், அதுக்கு ஒரு அழைப்பு விடுத்ததுல என்ன பண்ணியிருக்காரு, எல்லா கட்சிகளும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லையில அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு. உடனே அதிமுக உள்ளவங்க குதிக்கிறாங்க, அவங்க வந்துருவாங்க, நமக்கு ஒரு கூட்டணி. இந்த இது வடிவேல் ஒரு படத்துல இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அப்புறம் அந்த ஒரு படத்துல இந்த இதுக்கு ஆளு இது பண்ணிட்டு இருப்பானுங்கல்ல, கிரிக்கெட் விளையாட, வா நீ தான் சங்கிலி கங்குலி அப்படிங்கிற கணக்குல அப்புறம் ஒரு ஆள் மாட்டிருச்சுடா அப்படின்ட்டு அவங்க இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் தேர்தலுக்கான வியூகம் அமைக்கிறாரு, ஒரு மாநாடு நடத்துறாரு, அதுல ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க, இது மட்டும் எல்லாரும் வரலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து இவங்க வாண்டடா போய் அதிமுக அதுல விழுவுது. அவரு யதார்த்தமா ஒரு பதில சொல்றாரு, இல்ல ஒரு மதுவிலக்கு பிரச்சனைங்கிறது நாட்டுக்கான பிரச்சனை. அதிமுக வந்து அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது 10 மணிக்கு இருந்த ஒயின் ஷாப்பு 12 மணிக்கு மாத்தினது அம்மா. அவங்க வந்து கொஞ்சம் மதுக்கடைகளை மூடினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்து அதை செய்யல. அவரு மதுவிலக்குல எடப்பாடியார் வந்து உறுதியா இருந்திருந்தா அவரு 4 ஆண்டு கால ஆட்சியில வந்து அதை மூடிட்டு போயிருக்கலாம், மதுக்கடைகளை மூடி இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், இல்ல கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணல. ஆனா வந்து அதிமுக அம்மாவோட இருக்கும்போது மதுவிலக்குல இருந்தாங்க. அப்ப கூப்பிடும்போது அதிமுக யாருமே இல்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி வந்து ஒரு அதிமுகவோட தலைவராக இருந்தாலும் அவர் வந்து இந்த வியூகம், தேர்தல் வியூகம் இதுல எல்லாம் அவருக்கான வித்தையெல்லாம் தெரியாம சொதப்பிக்கிட்டு தான் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு தொடர்ந்து. அதுல வந்து அண்ணன் போட்ட ஒரு கோலில் போய் மாட்டிக்கிட்டாரு. அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியல்ல லாபி முக்கியம், அவரோட இவ்வளவு பலமா இருந்து அவரோட ஓட்டு வங்கி இருந்து அவருக்கு சீட்டு எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கான ஒரு லாபியை வந்து கையாளுறப்ப அதிமுக வாண்டடா போய் மாட்டுது. ஒரு பகட கையா அண்ணன் உருட்டி விடுறாரு. அதுதான் நீங்க சொன்ன மாட்டோம், இந்த ஒரு 4 நாளா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, மீடியா எல்லாத்துலேயுமே வருது, வந்துகிட்டு இருக்கு. அவர் ட்ரெண்டிங்ல இருக்கார், லைம் லைட்ல இருக்காரு. அந்த ஒரு அவர் வந்து தேர்தலுக்கான லாபி வந்து பண்றாரு. அவருக்கான சீட்டு எண்ணிக்கை இப்போ 2 MP ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 MP எத்தனை 12 தொகுதி, 4 MLA தான் அவங்கள்ட்ட இருக்காங்க. 4 MLAல 2 பொது MLA இருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அவங்க கட்சி இருக்கு. அப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து திரும்பவும் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்துட்டா அது பத்தாது. அப்ப அவரோட சீட்டை வந்து உயர்த்தி கேட்கணும். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அதுல ஒண்ணு என்ன தம்பி, நம்ம காங்கிரஸுக்கு கொடுக்குற அந்த அளவுக்கு மரியாதை கூட வந்து அண்ணன் தரலங்கிறதுல நமக்கு வந்து வருத்தமா இருக்குது. ஆனா அமைப்பு ரீதியா காங்கிரஸ்ல யார் தம்பி இருக்கிறாங்க தலைவர்களை தவிர? அமைப்பு ரீதியா பார்க்கும்போது காங்கிரஸோட பலமான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். அந்த வகையில அவர் வந்து அந்த லாபிய தேர்தல் நெருங்கினதுல அந்த லாபியை கையாளும் போது வாண்டடா அண்ணன் எடப்பாடி போய் ஏறிட்டார். அதுல அது எப்படியோ இருந்த கட்சி. உங்களுக்கு வந்து தேர்தல் அரசியலுங்கும் போது கூட்டணியெல்லாம் வந்து 5 கட்டம் 6 கட்டத்துக்கு பிறகுதான் எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி நடத்துறாங்கிறதே வெளில வரும். ஆமா, மறைமுகமா இருக்கும். இவங்க வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு இதை போடுறாரு, வலையை விரிக்கிறாரு, அந்த வலையில ஏடிஎம் அந்த வலை. நீங்க இப்போ ஆளுக்கு இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு சமயத்துல வந்து அதிமுக ஒரு கட்டுக்கோப்பு தம்பி. அப்போ ஒருத்தவங்க தான் வந்து எல்லாரும் கலந்து பேசினாலும் அந்த மேடம் அம்மா மட்டும் தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க வெளியில. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சு, ஆளுக்கால அதுதான் எடப்பாடி அவர்கள் அதிமுக நம்ம கேட்கும் போது ஒரு நிர்வாக திறமையற்ற தலைவர், ஒரு வியூகம் வகுக்கக்கூடிய தலைவரா இல்லாம ஒரு ஏனோ தானோன்னு அவரால் அதனால என்ன ஆகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அதிமுகங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை வந்து. இப்போ அது இருக்க அதிமுக அந்த மட்டும் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வலையில அவர் விழுந்துட்டாரு. இப்ப நீங்க வந்து எடப்பாடி வந்து தாம் தும்னு அவரு வர்றாரு கூப்பிட்டாரு அப்படின்னு வச்சுட்டாரு. இன்னமும் அண்ணன் திருமாவளவன் அவரோட லாபியில தெளிவா இருக்காரு. எடப்பாடியை ஒரு பகடக்காயா வச்சு அவரோட சீட்டை எண்ணிக்கை தான். நீங்க அர்த்தமெட்டிக்கா பொலிட்டிக்கல் வந்து அர்த்தமெட்டிக்கா பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை வலுப்பெற முடியலை. அங்கே ஒரு காங்கிரஸ் வந்து இந்தியா ஒரு தேசத்து இயக்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பெருந்தலைவர் அவர்கள் தான் வந்து அந்த கட்சிக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஒரு நற்பெயரோட ராஜாஜியெல்லாம் இருந்திருக்காங்க. பெருந்தலைவர் தான். பெருந்தலைவர் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் உங்களுக்கு வந்து பலவீனம் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக என்ற மாபெரும் 2 சக்தி இருந்தது. இப்போ 2 கட்சியிலையுமே வந்து அந்த தலைவர்கள் மறைந்த பிறகு அந்த தலைவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சில சலசலப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கூட்டணி பலத்தோட அந்த யுக்தியோட கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுக நான்
திமுக அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா எடப்பாடி போன்ற ஆட்கள் வந்து இப்போ அண்ணன் திருமாவளவனை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு குதிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கட்சியில் வந்து இன்னும் நிறையா சலசலப்பு இருக்குது, நிறையா பிளவு இருக்குது. ஏன் ஓட்டு வங்கி செதறுது, ஏன் ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் சரி செஞ்சு அந்த கட்சிக்குள்ளே உள்ள அமைப்பை சரி பண்ண வரல. அவர் திருமாவளவனை இணைக்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்கிறாரு. இல்லை இப்போ அதில் கூட வந்து என்னன்னா நம்ம இதே வந்து நிறைய நேரம் பேசுகிறோம். ஆனால் என்னன்னா அவங்க சொன்னாங்க இவங்க இதாகிட்டாங்க, அது மூலியமா வந்து அது வந்து ஒரு 2 சீட்டு வாங்குறதுக்குன்னு அது நம்ம என்ன அடுத்த கட்டத்தை நம்ம வந்து எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ இந்த தேர்தலுக்காக இதை சொன்னாரான்னா இல்லை, அது வந்து எனக்கு ஒரு கேவலம், நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லைன்றாங்க அண்ணன் திருமாவளவன் வரைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதுங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அரசியல் வாழ்வியல் இது எல்லாமே சேர்த்து இந்த புவியியலோட சேர்ந்ததுதான் இந்த அரசியல் நம்ம நினைக்கிறோம். இது தெரியாம இது தனியா அது தனியா அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து ஒரு எதுவும் தெரியாத ஒரு ஆளுமை இல்லாத ஒரு ஆள் வந்து அண்ணன் திருமாவளவன் கிடையாது. ஆனா என்ன சொல்றது, இதுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நான் தேர்தலில் வந்து இதுல வந்து கூட்டணி வச்சுக்கோன்னா, நீங்க சொல்ற எல்லா கட்சிகளுமே எல்லாருமே வந்து இதுல வந்து உடன்படுறோம், யாருமே வந்து உடன்பாடு இல்லாம நாங்க வந்து எல்லாருமே இதுக்கு எல்லாரும் குடிக்கணும்னு யாரும் நினைக்கல அப்படின்றதுதான் நீங்க சொல்றீங்க. நம்ம என்ன கேட்கிறோம், தேர்தல் அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இது யாருக்காக சொல்றாங்க? அதான் இப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்த்தமெட்டிக்கா அண்ணனுக்கு வந்து ஆழம் தெரியாம கால விட மாட்டார். அவரோட ஆழம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அந்த வகையில அவர் வந்து என்னன்னா பேசிட்டாரு. இந்த மட்டும் பேசினோன்னா எடப்பாடி மட்டும் அதை விட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு மது பிரச்சனைக்கு வரும்போது அவர் என்னன்னா இது மட்டும் பேசிட்டு இதை சொல்றாரு. திரும்ப வந்து அதுல ஒரு பின்வாங்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து அரசியல் அர்த்தமேட்டிக்கா வந்து அவருக்கு ஓட்டு வங்கி வந்து அதான் 2 ஃபேக்ஷனா இருக்கு. ஒன்று டிஎம்கே, நான் டிஎம்கேலாம் வந்து டிஎம்கேக்கு எதிரான இது வந்து ஸ்பிளிட் ஆஃபா இருக்கு. முன்னாடி வந்து ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்பாய்லர்னு ஒரு அரசியல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த மாநாடுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாரு. அப்படிங்கும்போது இது வந்து இப்ப நீ சொன்ன கணக்கெல்லாம் சரிதான். இப்ப 2026 தேர்தலில் இவங்க அதிமுக ஒன்று பேசுனாங்க, அது வந்து அவர் கூப்பிட்டாருங்கிற வரைக்கும் நான் வந்து ரைட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம், பார்த்தாங்க. அதுதான் நம்ம என்ன கேட்குறோம், இப்ப நடத்துற மாநாடுங்கிறது அவரை வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போறதுக்கான வேலையா, அவர் கட்சி கொண்டு போறதுக்கான வேலையை அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறதான் நீ சொல்ல வர. ஆமா அப்படிதானே? ஆமா. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அப்போ இந்த மாறுதல் வேணா தேர்தல் தானே உண்டு பண்ணணும்னு கேட்கிறேன். அதாவது ஒரு சராசரி அரசியல்வாதிங்கிறதுல அண்ணனும் இருக்காரு அப்படிங்கிறதுல அந்த இடம் தெரிய வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் கொள்கை இருப்பாங்க. தேர்தல் நேரத்துல வந்து அந்த கொள்கையில விட்டுட்டு ஒரு சீட்டுக்காக தொகுதி பங்கீடு எல்லாம் சமரசம் செய்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இதை போட்டுட்டு அவர் வந்து சமரசம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கான ஓட்டு வங்கி வந்து திமுகவோட ஒட்டியே இருக்குது. அவரு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டஃபா போயிட்டு இருந்ததுல இந்த 2 கருத்துல வந்து அவனுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டா. அதுல என்ன இன்னொன்னு பார்க்கணும் சதீஷ், நம்ம இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கான வாக்கு வங்கி இது வரைக்கும் என்னைக்குமே குறைஞ்சதே இல்லை. நம்ம இவங்களுக்கு இல்லை, அதே போல ஐயாவுக்கும் சரி. ஆமா, இப்ப அவங்களோட வாக்கு வங்கி வந்து அவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. அதை வந்து யாரும் பணம் கொடுத்தோ காசோ கொடுத்தோ எதுவுமே பாங்கல. அப்ப அவங்கள்ட்ட உண்டானது அவங்களுக்கு தான் இருக்கு. ஆமா, தேர்தல் சமயத்துல ஒரு மாறுதல் வேணும் அப்படிங்கும்போது இதை வந்து நான் வந்து முன்னெடுக்கிறேன், இல்ல இந்த இதை வந்து எல்லாருமே மதுவிலக்கு வந்து இந்த கட்சி வந்து முன்னெடுக்குதோ அந்த கட்சியை வந்து நானே வந்து ஒருங்கிணைக்கிறேன், நான் தலைமை தாங்க தயாரா இருக்கிறேன். இப்போ விஜய் வராங்க, இப்போ அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, இது போல ஆட்கள் எல்லாருமே ஒன்னா வாங்க, இந்த கருத்துல யாரெல்லாம் ஒத்துமையா இருக்கீங்களோ அவங்களாம் வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்லை, இவங்க மதுக்கடை வச்சு இல்லை. அப்போ நீங்க வந்து குறைக்கிறேன்னா இப்போ ஐயா வந்து நம்ம முத்துசாமி அமைச்சர்கள் கூட சொல்லியிருந்தாங்க பார்த்தியா, அவர் ஏற்கனவே வந்து குடிகாரன்னு சொன்னாலே அவருக்கு வந்து கோபம் வரும். அவர் இப்போ வந்து என்ன சொன்னாரு, அவர் உங்கள்கிட்ட இருந்து போனவர் தான், அதனால ரொம்ப சமரசமா அழகா பேசினாரு. எவ்வளவு சுலபமா வந்து நம்ம வந்து அந்த கோட்டரை கூட வந்து உடச்சு குடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுது, அதை வந்து எவ்வளவு சின்னதை கொண்டு போனா ஈஸியா இருக்குங்கிறலாம் பேசினாரு. நம்ம என்ன கேட்கிறோம், தேர்தலில் வந்து ஒரு மாறுதல் வந்தா மட்டும்தான் இந்த மதுவிலக்கு சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா. உனக்கு நிச்சயமாக வந்து தேர்தலில் வந்து மாறுதல் ஏற்படணும். அதே நேரத்துல மக்களும் வந்து தேர்தல் அரசியலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். மக்களும் வந்து அதை புரிஞ்சுக்கல. அதனால வந்து அரசியல்வாதிகள் வந்து அந்த நிலைப்பாட்டில் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலும் வந்து இது ஒரு தேர்தல் சமரசம் செய்து கொண்டாலும் ஒரு சில நிலைப்பாட்டுகளில் அவர் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு போராளி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு சில தேர்தல் சமரசங்கள்ல அவர் வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த தேர்தல் அதுதான் அவருக்கு வந்து இந்த கருத்தை நம்ம மெயினாக அந்த கருத்தை போட்டுட்டு கருத்தை பின்வாங்கினதை பற்றி தான் பேசுகிறோம். அதில் வந்து அவங்களுக்கு அர்த்தமேட்டிக்காக வந்து இந்த பொலிட்டிக்கல் அர்த்தமேட்டிக்காக இந்த டிஎம்கே அலையன்ஸில் தான் செட் ஆகும்.
அது இல்லாமல் நிறையா நான் சொன்ன மாட்டோம் உள்ளாட்சி அமைப்புகள்ல எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்கு. நிறைய கீழ்மட்டத்தில் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்து கீழ்மட்ட விசிகாவோட நிர்வாகிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வந்து தொடர்ந்து அவங்களோட ஒரு சுமூகமான இருக்கிறாங்க. அதிமுக போய் இருக்காங்க. இப்பயே சூழ்நிலையில இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கப்ப பழைய காலகட்டங்களை பார்க்கும்போது இந்த இதுல வந்து ரொம்ப இணக்கமா இருக்காங்க. இப்ப கடலூர்ல கூட அந்த மாநகராட்சி துணை மேயருக்கும் அங்க உள்ள மேயருக்கும், மேயர் வந்து திமுக, துணை மேயர் வந்து சரி. இப்ப இதை பத்தி நிறைய பேசிட்டோம். இதை வந்து இன்னும் மக்களும் பார்க்கட்டும். நம்மளும் வந்து அடுத்தடுத்தது வந்து என்ன நிகழ்வு இருக்கோ எடுத்து சொல்லி முடிச்சிருவான். அண்ணன் திருமாவர்கள் வந்து அந்த கருத்தை பின்வாங்கினது வந்து ஒரு சற்று அவர் கருத்தை பின்வாங்கலப்பா, கருத்தை பின்வாங்க. அவர் என்ன சொல்றாரு, அட்மின் எடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்றாரு. அதுவே வந்து பின்வாங்கின ஒரு செயல் தான். எங்களோட கருத்தை சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல பின்வாங்கிட்டாரு. சரி, அடுத்தடுத்தது நம்ம வந்து கலந்து இன்னும் என்னென்ன பேசுவோம். வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லிடு. வேற என்ன, பகல் கனவு எடப்பாடி வந்து திருமாவளவன் வந்துருவாருன்னு பகல் கனவு. சரி, அது தேர்தல் பகடக்காயா பயன்படுத்தி அவரோட லாபியை வந்து ஹைக் பண்ணிக்கிறாரு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அது ஒண்ணும் இல்ல. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல எல்லாத்த பத்தியுமே பேசலாம். எல்லாத்தையும் நல்லது. வணக்கம். நன்றி. வணக்கம்.